வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். விருதுநகர் டீ கடைகளில் தரமற்ற டீ தூள் பயன்படுத்துவதாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு தொடர்ந்து புகார் வந்தது. தொடர்ந்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மாவட்டம் முழுவதும் உள்ள டீ கடைகளில் திடீர் ரெய்டு நடத்தினர். அதில் பல டீ கடைகளில் பயன்படுத்தப்படும் டீ தூளில் கலப்படம் செய்யப்பட்டு தரமற்றதாக இருப்பது அம்பலமானது. தொடர்ந்து சந்திரகிரிபுரத்தில் பாண்டியன் என்பவர் டீ தூள் பேக்கிங் நிறுவனத்தில் கலப்பட டீ தூள் தயாரிக்கப்படுவது தெரியவந்தது. அவரிடம் அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. ஊட்டியில் இருந்து கழிவு டீத்தூள் இலைகளை வாங்கி வந்து பல நிறுவனங்களின் பெயரில் லேபிளை பயன்படுத்தி கலப்பட டீத்தூள்களை பேக்கிங் செய்து விற்பனை செய்தது அம்பலமானது. இங்கு தயாரிக்கப்படும் டீத்தூள் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கு விற்பனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது தெரியவந்தது. அங்கிருந்த 22 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 13 டன் கிலோ கலப்பட டீத்தூள் பறிமுதல் செய்யப்பட்டு பேக்கிங் நிறுவனத்திற்கு சீல் வைக்கப்பட்டது. ஆமத்தூர் போலீசாருக்கு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் புகார் அளித்தனர். போலி டீத்தூள் கம்பெனிகளை ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தினர். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே உள்ள கீழத்தூவல், அப்பனேந்தல், ஏனாதி, கொண்டுலாவி, கீழசாக்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் 500க்கும் மேற்பட்ட ஏக்கரில் பயிரிடப்பட்ட நெற்பயிர்கள் மழையின்றி கருகி வீணானது. துவக்கத்தில் பருவமழை நன்றாக பெய்தது. நம்பிக்கை அடைந்த விவசாயிகள் 110 நாட்களில் மகசூல் தரும் நேரடி நெல் விதைப்பில் ஈடுபட்டனர். 90 நாட்களாக பயிர்கள் பாதிப்பின்றி வளர்ந்தது. கதிர்விடும் கடைசி நேரத்தில் மழை பொய்த்து போனது. குறைந்தபட்சம் ஏக்கருக்கு உழவு, உரம், களையெடுத்தல், பூச்சி மருந்து என 30,000 முதல் 50,000 ரூபாய் வரை நெற்பயிருக்கு விவசாயிகள் செலவு செய்திருந்தனர். பருவமழை பொய்த்ததால் விளைச்சல் இன்றி நஷ்டமடைந்துள்ளனர். அறுவடை செய்யப்படும் நேரத்தில் பால் பிடித்த கதிர்கள் காய்ந்த நிலையில் நெற்பயிர்கள் சாவியாகி போனது. கடும் நஷ்டத்தால் கலங்கிய விவசாயிகள் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு விட்டு வைக்கோலை சேகரித்து வருகின்றனர். மழை பெய்யாமல் இருந்திருந்தால் பராமரிப்பு செலவு செய்யாமல் விட்டிருப்பார்கள். இறுதி வரை வளர்ந்து விளையும் நேரத்தில் கருகியதால் அனைத்து செலவுகளும் வீணாகியது. இறுதியாக கால்நடைகளுக்கு தீவனமாக வைக்கோல் மட்டுமே மிஞ்சியது. ஆகையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அரசு நிவாரணம் தர வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி கணபதி நகரைச் சேர்ந்தவர் கருப்பசாமி. பொங்கல் பண்டிகைக்கு குடும்பத்துடன் வெளியூர் சென்றிருந்தார். ஊரிலிருந்து திரும்பிய கருப்பசாமிக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. வீட்டு கதவை உடைத்து 50 சவரன் மற்றும் வெள்ளி பொருட்கள் கொள்ளை போயிருந்தது. கிருஷ்ணகிரி போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். தனிப்படை அமைக்கப்பட்டு சிசிடிவி காட்சிகள் ஆய்வு செய்யப்பட்டன. விசாரணையில் கொள்ளையன் சேலம் தாதகம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த சுரேஷ் என தெரியவந்தது. அவனை கைது செய்த போலீசார் ஜெயிலில் அடைத்தனர். கொள்ளையடிக்கப்பட்ட தங்க நகைகள் மற்றும் வெள்ளி பொருட்கள் முழுமையாக மீட்கப்பட்டது. வீடுகளை பூட்டிவிட்டு வெளியூர் செல்லும் முன் மக்கள் போலீஸ் ஸ்டேஷனில் தகவல் தெரிவிக்க வேண்டும். துரித பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது.
வணக்கம்.